இன்னும் சொல்றேன் கேளுங்க. பெண்களை இஸ்லாமியர்கள் 4 திருமணம் பண்ணி இருக்கா. எங்க கட்டி இருக்கிறார்? சட்டம் இருக்கு, தேவைப்படக்கூடிய இடம் இருக்கு. அந்த கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் 4 கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படி விகிதாச்சார அடிப்படை இருக்கா? அது 1000 பெண்கள் என்றால் 1000 ஆணுதானா இருக்கு. அப்படித்தான இறைவனுடைய படைப்பேர் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன் கேட்கிற? ஏன் கேட்கணும்? ஏன் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கணும்? ஓ வாய்க்கொழுப்பு, உன்னுடைய வாய்க்கொழுப்பு. நீ ஏன்டா எங்களுக்கு திருமாவளவன் பேசுனா திருமாவளவன் போய் பேசு, அவர்கிட்ட கருத்து கேளு, தவறா சொல்லு. எங்களை ஏன் இருக்கு? எங்க சரியத்தை பத்தி ஏன் பேசுற? எங்க குரானை பற்றி ஏன் பேசுற? பேசு. எங்கள் விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை விமர்சன கருத்துல பார், தப்பு இல்ல, நாங்க பதிலளிக்கிறோம். ஆனால் அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக, அதன் மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்திகளை நீ இட்டுக்கட்டி பேசுகின்றீரே. செய்திகளை நீ அப்படி ஆக்ரோஷமா, எப்படி நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா பேசிடாங்கிற. என்ன நீ பேச ஆரம்பிச்சா? குரான்ல உள்ளது தர பேசுவ, நபிமொழிகளை உள்ளது தர பேச நாங்க எதிர்கொள்றோம். நாங்க தான் சொல்றோமே, திருமறை குரானை தெளிவாக சொல்ற, கேட்டுக்கொள்ளுங்கள். கட்சி ராஜாவாக இருந்தாலும் சரி, மாரிதாசுகளாக இருந்தாலும் சரி, ராகவன்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், குரானை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அரபியில் இருந்த குரானை மொழிபெயர்த்து எல்லா தமிழர்களுக்கும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். படி குரானை. அது தவறு இருந்தா, குற்றம் இருந்தா, குறை இருந்தா, நாட்டில் நடைமுறைப்படுத்த சிக்கல் இருந்தா கொடுக்க முடியுமா? நீ எப்படி மனுவை ஒழிச்சு வச்ச, நீ எப்படி கீதையை ஒழிச்சு வச்ச, மக்கள்கிட்ட காமிச்சா மக்கள் படிக்க கூடாது, படிச்சவங்க காத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, நீ ஒழிச்சு வச்ச, நான் ஒழிச்சு வைக்கிறோமா? இஸ்லாமியர்கள் எல்லா வீடுகளிலும் திருமறை குரான் இருக்கிறது. இஸ்லாமியர்களை தாண்டி நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்தவ மத சகோதரர்கள், இன்னும் எல்லா மக்களுக்கும் திருமறை குரானை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கிற. படி, கேள்வி கேளு, பிரச்சாரத்தை முன்வை, நாங்க பதில் சொல்றோம். எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. திருமறை குரான் அதற்கான வழிவகைகளை வழங்கி இருக்கிறது. இப்ப சவால் விடு, நான் திருமறை குரானை 7 கோடி மக்களுக்கு அச்சடிச்சு கொடுக்க ரெடி. நீ மனுநீதியை தமிழில் மொழிபெயர்த்து இஸ்லாமியர்களுக்கு தர வேண்டாம், இந்துக்களுக்கு கொடுக்க தயாரா? சொல்லு. நாங்க திருமறை குரானை இஸ்லாமிய சமுதாயத்தை தாண்டி மற்ற மக்களுக்கு கொடுப்போம். அதை எதுவும் இல்லப்பா.